श्रीमाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्रिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां வழி வரதாலும் நிறைய விவரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு ஜனங்களுடைய நன்மைக்காக நடக்கக்கூடிய பல்வேறு தர்ம காரியங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார். ஜனங்களுடைய தேவை பல விதமா இருக்கு. அவளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அவசியம் கிடைக்க வேண்டிய நல்ல இதெல்லாமே மத்திய விவரமா நல்லா பண்ணிட்டு வர அது ஒரு பொது சேவையாக தர்மத்தின் மூலமாக நடக்கக்கூடிய பொது சேவையை இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம சபா நல்ல முறையில் நடத்தி வருது. அதே மாதிரி இந்த இந்தடூர் தாமிர சாசனம் அதை பற்றி சொல்ல ஒரே தடவை அவ்வளவு எண்ணிக்கையில கிடைச்ச ஒரு சாசனம். அது இந்த கண்காட்சியில பிரதானமா அந்த விஷயம் தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஆர்கியாலஜி கௌசிகேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் புருஷ விமானம்னு பேரு. கருங்கல்ல கர்ப்பகிரகம் மேல விமானமும் கருங்கல்ல இருந்ததுன்னா அதுக்கு புருஷ விமானம்னு பேரு. அந்த மாதிரி ஒன்று காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு காஞ்சிபுரத்துல. அந்த கோவில் கும்பாபிஷேகம் அங்க விசேஷமா அவர் பொறுப்புல இருக்கும்போது அங்க மகாலட்சுமி வேளா வந்து கும்பாபிஷேகம் விசேஷமா பண்ணினாங்க. மொத்தத்துல நம்முடைய தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும். தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பல பேருக்கும் பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரத்திலேருந்து ஆரம்பிக்கிற தர்மம் இல்லை நம்மளது. நம்மளது ஆச்சாரத்திலேருந்து ஆரம்பிக்கிற தர்மம். பிரச்சாரங்கிறது கடைசியா வரக்கூடியது. அதாவது தான் மாத்திரம் நல்லது தெரிஞ்சுட்டு லாபம் இல்லை, நாம தெரிஞ்சுட்டு நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பிரச்சாரமே ஒழிய பிரச்சாரத்தினால இயங்கக்கூடிய தர்மம் இல்லை இது. ஆகவே தன்னுடைய பக்தியின் மூலமாக அனுஷ்டானத்தின் மூலமாக இயங்கக்கூடிய தர்மம். இந்த இடத்துல ரொம்ப 100 வருஷத்துக்கும் மேல நிறைய பூஜைகள், நிறைய உபன்யாசங்கள், நிறைய வேத பாராயணங்கள், இப்படி நிறைய சத்சங்கம், பெரியவாருடைய நிவாசம், அது போக அவர் சொல்லி இன்னெல்லாம் வேத தர்மசாஸ்திரம் பரிபாலனுடைய சபையுடைய காரியக்கிரமங்கள்லாம் விசேஷமா அத்வைத சாஸ்திரத்தினுடைய பிரச்சாரம் தான் இங்கே ராம மந்திரத்துல ரொம்ப வருஷமா பல தலைமுறைகளாக நடந்துட்டு வருது. சின்ன மலர்னு ஒரு சின்ன மலர்ல ஒரு ஊர் இருக்கு. வடவாமரம் பக்கத்து ஊருக்கு சின்ன மலர்னு பேரு. ஊருக்கே அப்படி பேரு. அந்த மாதிரி அதனால அங்கே நடந்து இன்னைக்கு இங்கேயும் எல்லாம் பக்தி பூர்வமா நீங்க எல்லாரும் இந்த காரியக்கிரமத்தை பண்ணியிருக்கு. தொடர்ந்து இங்க பொருந்தவா எல்லா ஊர்லயும் வெளிநாடு வடதேசம் எல்லா இடத்துக்கும் போய் நிறைய பல துறைகளிலே பொது சேவைகளை, அது கல்வித்துறையா இருக்கலாம், நிர்வாகத்துறையா இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், உபன்யாசமாக இருக்கலாம், சாஸ்திர பிரச்சாரமாக இருக்கலாம், இப்படி பல துறைகளிலேயும் பொதுமக்களுக்காக சேவை பண்ணியிருக்க. இப்ப இந்த ஊருக்கு சேவை பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. அதனால இந்த ஊர்லயும் வறட்சி ஏற்படாம நிகழ்ச்சியும் இல்லாம இங்க தைரியமாக மேலும் இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல, காவிரியுடைய வடகரை தென்கரை கோவில்கள்ல நித்திய பூஜைகள், ஒரு கால பூஜையாவது இங்க நடக்கிறதுக்கு எல்லா கிராமத்திலையும் ஏற்பாடு பண்றது ஒரு பிரதானமான லட்சியமாக இங்க பூர்வீகமாக கொண்டவர்கள் வச்சுக்கணும். அதுக்கு அனுசரணையாக இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒத்துழைக்கணும். எல்லா மொபைல்லையோ எல்லாமே ரிமோட்லயோ பண்ண முடியாது. அதனால சிலதெல்லாம் இங்க இருக்கிறவதான் பண்ணணும். ஒத்தாசைங்கிறது எங்க இருந்தாலும் பண்ண முடியும். அதான் வெளிநாட்டில் இருக்கிறவாலும் சரி, வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவாலும் சரி, இந்த தஞ்சாவூர் ஜில்லால
பூர்வீகமாக கொண்டவர்கள் ஒத்தாசை பண்றதுங்கிறது சங்கல்பமா எடுத்துக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உழவாரப்படி பண்ணி நித்தியப்படி தீபம் ஏற்றி அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. அதெல்லாம் ஆகவே இன்னொரு சொன்னாங்க அதெல்லாம் இவங்கதான் பண்ணணும். நல்ல விதமாக கோயிலை பராமரித்து சுத்தமாக வச்சுட்டு இந்த பகுதியும் காவல் தேவைப்படுறது. முன்னாடி ராக்காவல் தான் சொல்லிட்டு இருந்த இங்க சில இடத்துக்கு அப்படி நம்முடைய கோவில் அப்படிங்கிற அபிமானம் யாரோ ஒருத்தருடைய கோவில் நம்மளே ஏதோ எழுதி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் கோவிலுங்கிறது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது, கோவிலை சார்ந்தவர்கள் நாம் அப்படிங்கிற பரஸ்பரம் அந்யோன்யாசிரிய குணம்ங்கிறது வரணும். அந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்கள்ல அந்யோன்யாசிரியம்னு சொல்றது அது வேற. இங்க லௌகீகமாக சமுதாய ரீதியாக நம்முடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள். அதே மாதிரி குலதெய்வ கோவில்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு வர சுவாமி மகன் வைத்தீஸ்வரர் கோவில், தன்னால்குடி, சிறுவாச்சூர், இந்த மாதிரி பல கோவில்களை சேர்ந்தவா இருந்தாலும் அந்த கோவில்களை விசேஷமாக திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள், மண்டபங்களை கட்டுவது, இது மாதிரி நிறைய நடத்திட்டு வர. நவகிரக கோவில்கள் பிரசித்தமாக இருக்கு, திருக்கடையூர் பிரசித்தமாக இருக்கு. இது போக குக்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிராம கோவில்களையும் கவனிச்சு அங்கேயும் நித்திய பூஜைங்கிறது கிராம நன்மைக்காக நடக்கும். கோவில்கள் என்பது வெறும் கட்டடங்கள் அல்ல, வெறும் ஆர்கிடெக்ட் அழகான நிர்மாணங்கள் இல்லை, நம்முடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டவை. பரார்த்த பூஜைன்னு பேர். அந்த கோவில்கள்ல நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு பரார்த்த பூஜைன்னு பேரு. நாம ஆத்திர குடும்பத்துல பூஜை ரூம்ல சின்ன விக்கிரகங்களை வச்சுட்டு, அதுக்காக பெரிய பெரிய விக்கிரகங்களை வச்சுருக்காரு. ஆத்துல சின்ன விக்கிரகங்களை வச்சுட்டு, படங்களை வச்சுட்டு, அந்த அகர்பத்தி காமிச்சு நைவேத்தியம்னு பண்ணி நாம நித்தியபடி நம்முடைய குடும்ப யோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்வது என்பது ஆத்மார்த்தம். அந்த ஊர் நல்லா இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும், நல்ல தீர்த்தம் கிடைக்கணும், நல்ல விவசாயம் செழிக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சுபிட்சமாகவும் சௌஜன்யமாகவும் சுமுகமாகவும் இருக்கணும் ஊர். அந்த சுமுகமாகவும் சௌஜன்யமாகவும் சுகமாகவும் இருப்பதற்கான நல்லதொரு சூழல். சூழல் சில இடத்துல இருக்கும், சூழல் இல்லாமல் சூழல் நல்லபடியாக வளர்த்துட்டு அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் தான் கோவில்கள். ஆகவே அந்த பரார்த்த பூஜையை பிறருக்காக கோரிக்கைகளை, பொது நன்மைக்காக கோரிக்கைகளை, வேண்டுதல்களை வைக்கக்கூடிய இடம் அந்த கோவில்கள். அந்த கோவில்களை நல்ல சாஸ்திரியமான முறையிலே பூஜைகள் நடக்கும்படியாக ஏற்பாடு செய்து, நைவேத்தியங்கள் நடக்கும்படியாக ஏற்பாடு செய்து, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சாஸ்திரம் படித்தவர் இருக்க வேண்டும். அவர் எதற்கு அது வேற. மொத்தத்தில் வேத சாஸ்திரங்களை பற்றிய பொது அறிவை, அடிப்படை அறிவை உடைய கிராம புரோகித், கிராம நிர்வாக அலுவலர் போன்ற கிராம புரோகித் என்பவர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் நம்முடைய இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை, வேதங்கள் என்றால் என்ன, உபனிஷத் என்றால் என்ன, புராணங்கள் என்றால் என்ன, ஆகமங்கள் என்றால் என்ன, சிற்ப சாஸ்திரம் என்றால் என்ன, மலையடி சாஸ்திரம் என்றால் என்ன, ஜோதிஷம் என்றால் என்ன, ஆயுர்வேதம் என்றால் என்ன, கலைகள் என்றால் என்ன, பஞ்சாங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, நாம ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன. இருந்த இடத்துல இருந்து லட்சக்கணக்கான நாம ஜபம் கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, துளசியினுடைய வில்லத்தினுடைய முக்கியத்துவம் என்ன. இது போன்ற இந்து சமயம் என்பது வியாபகமான சமயம், இல்லாத இடம் இல்லை. செடி கொடி எல்லாவற்றிலேயும் இந்து மதம் என்பது இருக்கிறது. அதை உணர்த்தக்கூடிய, உரைக்கக்கூடிய நல்லதொரு ஒருங்கிணைப்பாளர். அவர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆன்மீக சொற்றை சொல்லக்கூடிய, இங்கு போனால் இங்கு இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று வழிகாட்டக்கூடிய நல்லதொரு பிரசாரகர், தர்ம பிரசாரகர் என்பவர் தேவை.
ஆகவே அதே போன்று ஒவ்வொரு கோவில்களும் திருப்பதி போன்று தினசரி நித்திய பூஜைகள் நடைபெற்று கோசம்ரட்சணம் நடைபெற்று, அந்த கோசம்ரட்சணம் என்பது நம்முடைய இந்து மதத்திலே முக்கியமான ஒன்று. தென்னாட்டிலே கோசம்ரட்சணம் விசேஷமாக நடைபெற வேண்டும். வடநாட்டிலே வேத சம்ரட்சணம் விசேஷமாக நடைபெற வேண்டும். எங்கு எதற்கு தேவை அதிகமாக இருக்கிறதோ, எது விடுபட்டு போயிருக்கிறதோ அதை பூர்த்தி செய்யும் விதத்திலே வேத பாடசாலைகள் இங்கு ஓரளவுக்கு இருக்கின்றன. கோசாலைகள் நல்ல முறையிலே தேவை. அதற்கு நல்ல சேவை செய்யக்கூடிய தானம், சேவை, பக்தி, தியாகம் இதெல்லாம் சேர்ந்து நல்லதொரு சமுதாயம் என்பது, பக்திபூர்வமான ஒரு சமுதாயம் என்பது நாட்டிற்கு தேவை. அதுதான் எப்பொழுதும் அது உதவியாக இருந்து நாட்டை நல்ல முறையிலே வழிநடத்தும். ஆகவே இந்த தஞ்சை பகுதியிலே எப்படி கங்கை நதியை மேலும் எல்லோருடைய பக்தர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் பல்வேறு வசதிகளை கங்கை நதியிலே செய்து கொண்டு வருகிறார்களோ, அது அவர்கள் லௌகிகமாக பெயர் வைத்திருந்தாலும் புனிதமான கங்கை நதியை பலரும் ஸ்நானம் செய்து புண்ணியத்தை பெறக்கூடிய விதத்திலே அழகுபடுத்தி அழகை மேலும் பெருகூட்டி வருகிறார்களோ, அதே போன்று இந்த காக்காரோ புருஷம் நந்தி ரேகாரோ வாஞ்சித பிரதகா ரீகாரோ மோட்சதோன்றுலாம் காவேரி தேவதாரையா என்கிற காவேரி நதியை மேன்மேலும் நல்ல முறையிலே இங்கு இருப்பவர்கள் அதை சுத்தமாக இன்னும் அழகாக அதிலே ஆரத்தி எல்லாம் தினசரி செய்து, அதுபோன்று நல்ல முறையிலே இந்த காவேரி நதியை மரங்கள் நட்டு அசுத்தப்படுத்தாமல் அது அகலமாக இருக்கக்கூடிய காவேரியும் சரி, இங்கு நம்முடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய காவேரியும் சரி, அதாவது திருச்சியிலேயும் சரி, கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய காவேரியும் சரி, எல்லா காவேரியும் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதை சுத்தமாக வைத்துக் கொண்டு அந்த தீர்த்தம் வரக்கூடிய நேரத்திலே வெளியூர்ல இருப்பவர்களும் காவேரி ஸ்நானம் செய்து துலா மாசம் என்று மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் எந்த சமயத்தில எல்லாம் காவேரியில தீர்த்தம் வருகிறதோ அந்த நேரத்திலே வெளியில இருப்பவர்கள் எல்லாம் வந்து அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களும் அந்த காவேரி நதியோடு அவர்களுக்கு இருக்க வேண்டிய தொடர்பை தொடர்ந்து அவர்கள் பழக்கத்திலே கொண்டு கங்கை நதியை போன்று இந்த காவேரி நதியிலேயும் நல்ல தர்ம காரியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த பகுதியை மேன்மேலும் கலாச்சார பிரதேசமாக, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இது வந்து எக்கனாமிக் ஜோன் என்பது போன்று தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பிரதேசமாகவும் இதை அறிவித்து அனைவரும் நம்முடைய தேவாரங்கள் பிரபந்தங்களையும் பிரபலப்படுத்தி திருப்புகழ் அங்கிருந்து வந்திருக்கிறார், அங்கிருந்து கும்பகோணத்திலையும் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி தமிழ் இலக்கியங்களையும் சரி, சமஸ்கிருத பாஷையும் சரி, வேதங்களையும் சரி, நம்முடைய கலாச்சாரத்தை மேன்மேலும் பாதுகாத்து அந்த சக்தியின் மூலமாக, மந்திர சக்தியின் மூலமாக, தபசக்தியின் மூலமாக, நல்லதொரு வித்யா சக்தியின் மூலமாக நல்லதொரு இணக்கமான இதமான ஒரு சமுதாயம் உருவாகி அது பிற பகுதிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிலே வரம் வாய்ந்ததாக அமைந்து இது போன்ற ஒரு நல்ல சங்கல்பத்தோடு மேன்மேலும் இந்த தஞ்சை பகுதியிலே பிரிக்கப்படாத ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே மேன்மேலும் தர்ம காரியங்கள் சிறப்பாக நடைபெற்று அதன் மூலம் தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்தை தர்மம் நம்மை காக்கும், அந்த தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தோடு மேன்மேலும் நல்ல பணிகளை செய்ய வேண்டும். ஹரஹர பார்வதி श्री अनुग्रह भाषण बोलती नमाम शंकरान भाग्य विजयेन्द्र सरस्वती श्री गुरु शिष्टमार्गान्वेता सदाशिव शंकराचार्य मध्यम